இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17:30. உலக புகழ் பெற்ற டைட்டானிக் கப்பல் மூழ்கும் என்று யாரும் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. 1912 அந்த பயங்கரமான இரவில் அந்த கப்பல் ஒரு பனிப்பாறையின் மேல் மோதி மூழ்கியது. ஆயிரக்கணக்கானோர் அந்த இரவில் அந்த அட்லாண்டிக் கடலில் மூழ்கி மரித்தனர். இவர்களுடைய விவரங்களை அறிவதற்கு லிவர்பூல் என்னும் இடத்தில் உள்ள காரியாலயத்தில் அவர்களுடைய உறவினர்கள் கூடியிருந்தனர். அங்கு 2 பெரிய கரும்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்றில் காப்பாற்றப்பட்டவர்கள் என்றும் மற்றொன்றில் மரணமானவர்கள் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அவ்வப்போது ஒரு மனிதன் கையில் ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு பெயரோடு வருவான். அவன் அந்த பெயரை எந்த பலகையில் ஒட்டுவான் என்று மொத்த கூட்டமும் ஆவலோடு பார்த்து நிற்பார்கள். எப்படியாவது தங்களுக்கு வேண்டியவர்கள் பிழைத்திருக்க மாட்டார்களா என்று நப்பாசையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இப்போதும் உலகத்தில் 2 கூட்டம் மாத்திரமே உண்டு. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், மற்றது ரட்சிக்கப்படாத கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றீர்கள்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 பார்க்கிறோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என பவுல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் மடியை விட்டு இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து பெற்று தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் பாவத்திலே மடிந்துவிட வேண்டிய நிலை வரும். ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்படைந்து ரட்சிக்கப்படும் போது அவனது மனசாட்சியில் குற்ற உணர்வு நீங்கி சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். எபிரேயர் 9:14 கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என கூறுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்பின் அடுத்த படி. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சிறைச்சாலை தலைவன் பவுலையும் சீலாவையும் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது காப்பாற்றப்பட்டு நித்திய அழிவுக்கு தப்பி உயிர் பெறுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பே பரலோக பிதாவே. அப்பாவுடைய வருகை நாட்கள் சமீபித்திருக்கிற இந்த காலத்தில், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதற்கும் ஞானஸ்நானம் பெறுவதற்கும் அவருடைய இருதயத்தை என் தேவனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உம் பக்கமாக நீ திருப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.